பூமியில் எங்கும் காண கிடைக்காத ஒரு மலை, அதன் உச்சி சிவனின் சின்னம். நாம் கைலாசத்தின் இதயத்தை அடையப் போகின்றோம். இந்த வரைபடம் 1000 ஆண்டுகளாக மூடிக்கிடக்கும் ரகசியத்தை தருகிறது. இமயமலையில் உள்ள சித்தர்கள் பலர் சிவனின் ரகசியத்தை அறிய முயலக்கூடாது என்பார்கள். Concentration rays. Do not attempt to unlock where Shiva resides. ஒவ்வொரு இரவும் கைலாயம் தனது அதிசயங்களை நிகழ்த்துகிறது. பல யாத்ரீகர்கள் கைலாயத்தில் வினோத எழுத்துகள் வெளிர்வதாக கூறுகின்றனர். These inscriptions are alive. பலர் கைலாயத்தின் நுழைவு வாயிலை கண்டதாக கூறுகின்றனர். இந்த மாறன பலதலும் வருதா. This is the gate of Kailash. பல பயணிகள் கைலாயத்தின் பனி ஒளிர்வதாக கூறுகின்றனர். பல யாத்ரீகர்கள் கைலாயத்தின் உச்சியில் சித்தர்கள் பலர் இன்னும் உயிரோடு இருப்பதாக கூறுகின்றனர். They're still here watching. பல யாத்ரீகர்கள் கைலாயத்தை நெருங்கும் போது ஏதோ ஒரு சக்தி தடுத்ததாக கூறுகின்றனர். கைலாயம் ஓம் எனும் பிரணவத்தை உள்ளடக்கியது. This is where humanity was born. That sound, it vibrates like life itself. கைலாயத்தில் படிவட்டங்கள் தோன்றுவது ஒரு அபூர்வ நிகழ்வு. ஒரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், கைலாயத்தில் காணாமல் போனவர்கள் தாம் சிவனை பார்த்ததாக கூறுகிறார்கள். மொத்தத்தில் கைலாயமலையில் சிவனை காணலாம், ஆனால் அறிய முற்படக்கூடாது என்பதே விதி. அப்படி அறிய முற்பட்டவர்கள் கைலாயத்தால் ஈர்க்க முற்பட்டு காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது உண்மை. கைலாயம் அறிவியலுக்கு சவால் விடும் வானிலைகளை மாற்றி மாற்றி தருவதே அதன் தன்மை. அகிலத்தில் உள்ள அத்தனை காந்த சக்தியின் மையம். உண்மை யாத்ரீகர்கள் கைலாய மலையை வெளியிலே தரிசித்து தன் மனிதலே சிவனை பூசிக்கிறார்கள். இங்கு நடைபெறும் பஞ்சபூதகங்களின் காலநிலை மாற்றம் சிவனின் சக்தியின் வடிவம். அந்த பஞ்சபூதங்களின் அடக்கமே மனிதனின் மனம் என்பதை அறிந்தவர்கள் சிவனை அறிந்தவர்கள் ஆவார். ஓம் நமக் சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்போம். சிவனின் அருளை பெறுவோம்.